ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் உங்கள் ஜியா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஈஸியாக நம்மளுக்கு முடியக்கூடிய ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தக்காளி கடையல் சொல்லுவாங்க, இல்லைன்னா தக்காளி பஜ்ஜிங்க இது பேர். அதுக்கு தேவையான பொருட்கள், நல்லா ஒரு பிக் ஆனியன் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 5 தக்காளி எடுத்துக்கோங்க, அதையும் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. தென் 6 பல் பூண்டு, அது கூட நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. தாளிக்கும் போது பெருங்காயம் போட்டு தாளிக்க போகிறோம். அவள் தாங்க இதுக்கு தேவையான பொருட்களே. தென் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட போகிறோம். நான் பாருங்கள், ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடாகட்டும்ன்ட்டு நான் கடுகு சேர்க்க போகிறேங்க. ஆயில் சூடாகிடுச்சு பாருங்கள், நான் கடுகு சேர்த்துட்டேன். இது நல்லா பொரிட்டோம். செம்ம ஈஸியான ரெசிபிங்க. நம்மளுக்கு வேலை இருந்துச்சுன்னா நம்ம பாட்டுன்னு இதை கட் பண்ணி தாளித்து விட்டு குக்கரில் விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு கடைஞ்சி எடுத்துடலாம். நான் சூடாகிடுச்சு. ஆனியன், கார்லிக் அண்ட் கறி லீஃப் 3மே சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா வதங்கட்டும். அது வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் கல் உப்பு ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வதங்கட்டும். நம்ம தக்காளியும் கூடவே ஆட் பண்ணிடலாம். வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி சேர்க்குறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூட நான் கொஞ்சம் புளியும் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் கூட நான் பெருங்காயமும் ஆட் பண்ணிட்டேன். நான் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேங்க. இதில் நம்மளுக்கு டேஸ்ட்டே காரம் இருந்தாங்க. கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் கிட்ஸுக்கு கொஞ்சம் பிடிக்காது. பட் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப 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 பிடிக்குங்க இது. நான் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் குக்கர் மூடி போட்டு வச்சிட போகிறேன். விசில் வரட்டும். விசில் நம்ம இதுக்கு 4 விசில் விட்டால் போதுங்க. அதுலேயே அது நல்லா வதங்கிடும். நான் இப்போ இதை சட்டியில் ஊற்றி கடைய போகிறேங்க. பாருங்கள், நான் கடைஞ்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது சட்டியில் கடையிறது தாங்க இதில் செம்ம டேஸ்ட்டு. மிக்சிலெல்லாம் போட்டால் அது ஒரு மாதிரி வளவளன்னு ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் கடைஞ்சி எடுத்துட்டேன். சூப்பராக இருக்குது. நான் இப்போ இதை இட்லிக்கு சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நீங்கள் ஜியா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய். நலம் போல் வாழ்வோம்.